வணக்கம். காலையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து விற்பனையான நிலையில் மாலையில் தற்பொழுது மீண்டும் உயர்ந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் முதலீட்டாளர்கள், நகை பிரியர்கள், இல்லத்தரசிகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் காலையில் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் உயர்ந்து கிராமுக்கு 80 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,340 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 90,720 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆபரண தங்கத்தின் விலை 91,400 என்ற புதிய உச்சத்தை எட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 90,720 என்ற அளவில் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தங்கத்தின் விலை நிலையற்ற தன்மையுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று 1 கிராம் வெள்ளி காலையில் 181 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது 184 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை இது போன்ற ஒரு புதிய உச்சத்தினை இதுவரை எட்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற பார் வெள்ளி 1 கிலோ 1,84,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் தங்கம் விலை 2 லட்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல்வேறு முக்கிய காரணிகள் இதற்காக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பார்த்தோமெனால் பொருளாதார மந்த நிலை நீடிக்கிறது. அதே போன்று சீனா, இந்தியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிப்பது உள்ளிட்ட காரணிகள் சொல்லப்படுகிறது. ஐப்பசி மாதம் அதிக அளவில் முகூர்த்த நாட்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இந்த மாத இறுதிக்குள் 1 லட்சம் என்ற புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த வருட இறுதிக்குள் 1,10,000 என்ற புதிய உச்சத்தை தங்கம் எட்டும் என தங்க நகை வல்லுநர்களும் மற்றும் ஆபரண தயாரிப்பாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள்.